நல்லா இருந்தது. லைக் அதான் இப்போ ஒரு நம்ம தப்பான ஒரு வழியில போனா நம்மளுக்கு எந்த மாதிரி போய் முடியும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. படம் வந்துட்டு ஒரு மிக அருமையாக இருக்குது. எல்லாருமே வந்துட்டு படத்தை வந்துட்டு தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு படத்தை வந்துட்டு தேட்டரில் வந்து பாருங்கள். கிளைமேக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்துட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சின்ன டியூரேஷன் தான் படம், ஆனால் வந்துட்டு கதை வந்துட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, டேனி வந்துட்டு வில்லன் சொல்கிறதோட மாபெரும் வில்லனாக வந்துட்டு இந்த படத்தில் அவருக்கு ஒரு சேஞ்சஸாக இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேனி ப்ரோ. சத்யா ப்ரோ வந்துட்டு இந்த கரெக்டாக அவருக்கான கதைக்கான இது தேவைகளை வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இவருக்கு நான் வந்துட்டு அவர் சரி படம் வந்துட்டு பார்க்க வரதுனால வந்துட்டு அவங்கள பற்றி பார்க்குறப்போ இவருக்கு அது மூணாவது படம் மாட்டிருக்கு. மூணாவது படம் நடிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவரோட கண்ணு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கொடூரத்தை வந்துட்டு நல்லா காமிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத இடம், தேவையில்லாத சீன்ஸு எதுவுமே கிடையாதுங்க. கரெக்டாக அந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறத வந்துட்டு கரெக்டாக கொடுத்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கதை. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இதுக்கு ப்ரமோஷன் பண்ணி நல்லா வெளியில் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரியெல்லாம் செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, அதுவும் சென்னைன்ற சிட்டியில். ஸோ இதை நல்லா சொல்லலாம் வெளியில். நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை, சின்ன படம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப இன்னும் ட்ராகெல்லாம் பண்ணலை, எங்கேயும் போர் அடிக்கலை. ஆமாம், இல்லை நல்லா செட் ஆகுது. அவங்க ஃபேஸுக்கும் அந்த படத்தில் இருக்கிற லுக்குக்கும் செட் ஆகுது. ஆமாம், நல்லா வந்திருக்கு. ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர், லைக் என்ன சொல்கிறேன்னா சின்ன கேரக்டர்னால் அந்த கேரக்டர் சொல்லலை, ஒரு நார்மலான ஒரு ஆள் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியுமான்றது நம்மளுக்கு ஒரு யோசனை கூட இருக்காது. அதுக்கு கரெக்டாக சூட் ஆகுறாரு அந்த நார்மல் காமன் மேன்ன்றது. ஃபேமிலியோட கொஞ்சம் கஷ்டம்தான், பிளட் ஷெடெல்லாம் இருக்குது. ஸோ அபவ் 13 பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. லைக் அதான் இப்போ ஒரு நம்ம தப்பான ஒரு வழியில் போனால் நம்மளுக்கு எந்த மாதிரி போய் முடியும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ தப்பான வழியில் போனால் நம்ம எப்படி போய் அது எண்டாகும், இந்த கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இருந்தது. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இடத்துல லேக் இருந்தது, பட் அட் தி எண்ட் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு மெசேஜாக தான் இருந்தது. டேனியல் செட் ஆச்சு எனக்கு. ஆனால் எல்லாரையும் விட எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது சென்ட்ராயனோட ஆக்டிங் தான். வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருந்தார் சென்ட்ராயன். ஆமாம், அவர் தான் நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக காமிச்சிட்டு கடைசியில் அவரை ஒரு ஹியூமரஸாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கர ராவராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு, ஃபயராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். 2 hours நம்மளை உட்கார வச்சுருக்கு. ஆனால் நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் தோணும் இதான் படம் முடிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க திருடன் அப்படின்னா. ஆனால் திருடனும் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறான், அவன் பின்னாடி எப்படியெல்லாம் ட்விஸ்டடாக கொடுத்து லாஸ்ட்டில் அம்மா சென்டிமெண்டோட படத்தை பயங்கரமாக தரமாக இறக்கிட்டாங்க. பார்க்க வேண்டிய படம். பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கணும். சில பெற்றோர்கள் வந்து இன்றைக்குமே பசங்க தப்பு பண்ணால் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. காசுக்காக எப்படி வேணால் வாழலான்னு இல்லை, இப்படி தான் வாழணும்னு நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு எல்லாரும் நல்லா வாழுங்க, அப்படி தான் சொல்லணும் படத்தை பார்த்துட்டு. ஆமாம், பெண்கள் மோஸ்ட்லி பெண்கள் இப்போ வெளியே போகவே பயமாக இருக்குது. நல்லவங்க நம்ம பக்கத்தில் வந்து பேசினாலும் நமக்கு பயமாக தான் இருக்குது. அதை பற்றி கேட்குறக்கோ பேசுகிறக்கோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ யாரை பார்த்தாலும் நமக்கு பயமாக இருக்குது. நம்மக்கிட்ட அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நமக்கு வெளியே போகவே பயமாக தான் இருக்கும். இது தமிழ்நாட்டில் இப்போ நிறைய நடக்குது. ஸோ பல இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் இப்பயும் பல இடத்துல ஒர்க் ஆகலையான்னு அதை செக் பண்ணி எங்களெல்லாம் காப்பாற்ற மாதிரி தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். அவர் தான் நான் ஹீரோவே, அவர் தான் ஹீரோ மாதிரி. 2 ஹீரோன்னு தான் சொல்லணும் படத்தில். ஹீரோவை விட வில்லன் தான் அழகாக ஸ்வீட்டாக பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஹீரோக்கு தான் அதிக ஸ்கோர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். படம்
அப்படி தெரியல, ஒரு 2-3 படம் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேவாகட்டும், நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களாகட்டும் தெளிவாக அழகாக கொடுத்துருக்காரு. எங்கேயுமே வந்து போர் அடிக்கிற மாதிரி தேவையில்லாத சீன்ஸ் மாதிரி அப்படிலாம் இல்லை. அவருக்கு சொல்ல வேண்டிய கருத்தை அழகாக கொடுத்துருக்காரு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், சில்ட்ரன்ஸையும் கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா இப்போ இருக்க நடக்கிறது எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும்ல. ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான், எல்லோரும் பார்க்கலாம். அப்படி நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பார்க்கணுன்ற மாதிரி 18+ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்கிறது தான் இருக்குது. ஓவராலாக 8. ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி தானே எடுத்திருக்காங்க. என்ன ஒரு கதைனா அதுதான், ராபரின்றது செயின் ஸ்நாச்சிங். அந்த மூவியில் வந்து என்னன்னா அங்கங்கே கேமரா வந்து எங்கெல்லாம் ஸ்நாச் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கேமரா மட்டும்தான் இருக்கும், அதுக்கான ப்ரூஃப் இருக்காது. பட் ப்ரூஃப்னு பார்க்கும்போது தான் தெரிய வரும் அது சும்மா ஒரு டூப்ளிகேட்டான கேமரான்னு. ஸோ ரியல் ஸ்டோரியாக தான் எடுத்திருக்காங்க. ஆமாம், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நகை திருட்டுன்றது முக்கால்வாசி இடத்துல நடக்குது. பட் ஆனால் வந்து நம்ம கேமரா பார்க்கும்போது ஓகே கேமரா இருக்குது, ப்ரூஃப் கிடச்சிச்சின்னு சொல்லி பார்க்குறோம். பட் ஆனால் ப்ரூஃப்னு இருக்க இடத்துல ப்ரூஃப்ன்றது ஒரு கிளாரிட்டியே கிடைக்காது. ஸோ அது சும்மா ஒரு டூப்ளிகேட் ஆனது தான் இருக்கும். ஸோ நல்ல மெசேஜ் தான் இருக்குது. நல்ல மேட்ச் ஆகிருக்கு, அவருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. வில்லனை இதுக்கு முன்னாடியே நிறைய மூவி பண்ணியிருக்காரு, அதுலேயுமே நல்லா தான் இருக்குது. இந்த மூவி ரொம்பவே மேட்ச் ஆகிருக்கு அவருக்கு. ஓவராலாக ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க போலீஸுங்களாம். ஏன்னா அங்கங்கே வந்து ஒரு கேமரா வச்சுருக்காங்க அவ்வளோதான். பட் ஆனால் ஒர்க் ஆகுமா இல்லையான்றது தான். பட் ஆனால் இதில் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க என்னன்னு, அதுதானா நல்லா இருக்கு. நஷ்மா நல்லா இருக்கு. அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மூவி, நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை போர் அடிக்கல எங்கேயுமே. நெக்ஸ்ட் என்னன்ட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, நல்லா இருக்கு. படம் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். லாஸ்ட் 20 மினிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்ட்ராயன் அவர் ஸ்டோரி சொன்ன விதம் நல்லாயிருக்கு. படத்தோட பிகினிங்லேருந்து அவர் சொல்லும் போது இவரும் ஏதாவது காரணமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு மாதிரி ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ட்விஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. படம் வந்து முக்கியமாக வந்து பணம் ஒரு சில்லி ரீசனுக்காக ராபரி பண்ணுற ஒருத்தன், அதுவும் இன்னசென்ட்டான பாய், ஒர்க் பண்ணிக்கிட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற பையன் வந்து கடைசியில் எப்படி மாட்டினான்றது தான் ஸ்டோரி. பட் குட் கிளைமேக்ஸ், வெரி குட் கிளைமேக்ஸ், ரொம்ப நல்ல விஷயம். எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கலாம். பேராசைப்பட்டு லைஃப்பில் வந்து பேராசை அது எதுக்காக படணுன்னு இருக்குல்ல, அது கூட மொக்க ரீசனில் பேராசைப்படுறதெல்லாம் கேவலமாக இருக்குது, அது ஒரு பொண்ணுக்காக அப்படின்னும் போது. மெசேஜ் பக்கா மெசேஜெல்லாம் ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. இல்லை எனக்கு செகண்ட் ஹாஃப் எதுவுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக அது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இன்னசென்ட் ஹீரோ ஒரு வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் அது பூர்த்தி பண்ணாங்க. டேனியா நல்லா பண்ணியிருக்காரு. அவர் லைட்டாக விஜய் சேதுபதியோட அந்த ஆக்டிங்ஸில் ரிசம்லன்ஸ் கொஞ்சம் நல்லாவே தெரியுது டேனிக்கிட்ட. ஓவராலாக படம் பார்க்கலாம், எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ஒரு வித்தியாசமான படங்க, ரொம்ப நல்லா இருக்குது. டேனியல் தான் ஒரு பழைய ஆக்டரு, பிக் பாஸ்லாம் நடிச்சிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றவங்கெல்லாம் புதுமுகங்கள்லாம் வந்து நல்லா ஜம்முன் பண்ணியிருக்கு. ஜெயபிரகாஷ் கொலை பண்ணுவார்னு நினச்சோம், பார்த்தாக்கா வித்தியாசமாக வேறு மாதிரி மூவி வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் மியூசிக்லேருந்து படம் ஒவ்வொரு புதுவும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. எதுலையுமே தோய் அடையவே இல்லை. அடுத்த கட்டம் என்ன ஆகுன்ற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது படம். அதனால் வந்து படம் நல்லா ஓடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், இந்த படம் நல்லா ஓடுறது என்னுடைய வாழ்த்துக்கள். இளம் கலைஞர்கள், இளம் நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கதைகள் இன்னும் வரணும், நல்லா பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு சார், பார்க்கலாம் சார். பெண்கள் விரும்பி பார்க்கணும் இந்த படத்தை, பெண்கள் பார்க்கறது நல்லது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஆமாம், பயமாகவும் இருக்குது சார். கொஞ்சம் நம்ம பசங்களையும் ஆம்பளை பசங்களையும் கொஞ்சம் பார்த்து சொல்லி வளர்க்கணும் தாய்ங்க எல்லாமே. இது போல் பெண்களை ரொம்ப இதுவாக இருக்காங்கல்ல, கொஞ்சம் பார்த்து வளர்க்கணும் குழந்தைங்கள. இப்போ நடக்கிற க்ரைம் ஸ்டோரிஸை வந்து ராபரி வந்து நடக்கிறத சொல்லியிருக்காங்க. அது நல்ல ஒரு ஃபிலிமாக மேக் பண்ணி சோஷியல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல படம். கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இது பயம் வரதை விட நம்ம அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு நெகட்டிவ் ரோல் செம்மையாக செட் ஆச்சு, நல்லா பண்ணியிருந்தார். அவர் காமெடியும் நல்லா இருந்தது, அவரும் எக்ஸ்பிளைனேஷன் எல்லாமே செம்மையாக இருந்தது.
அதாண்ணா இப்போ நம்ம தினமலர் நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ராபர் சம்மந்தமான இஷ்யூஸ் பேசியிருப்போம். எல்லாமே வந்து படிக்கிறேன். நமக்கு இப்போ நானே ஒரு நியூஸ் படிக்கிறேன். அந்த நியூஸை வந்து நம்ம கடந்து போயிடுவோம். அது வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகும். அது அந்த மாரிலாம் இருக்கும். பட் அந்த விஷயத்தை பாதிக்கப்பட்டவங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான விஷயம் நடக்குது, செய்கிறவன் வந்து அது சீப்பான ஒரு ஆட்டிடியூடுக்காக பண்ணுறான். ஆனால் அந்த ஸ்னேச்சிங்கோ அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க ஃபேமிலிக்காக ஒரு அந்த விஷயத்துக்காக இவங்களோட இம்பேக்ட் என்ன அப்படின்ற விஷயம் வந்து நல்லா கனெக்ட் ஆகிடுச்சுண்ணா. கண்டிப்பாண்ணா மெசேஜ் வந்து அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருந்துச்சு, நமக்கு அக்செப்டபுளாகவும் இருந்துச்சு. இப்போ அதான் சொல்கிறேன்ல, இப்போ எல்லா சினிமாலேயும் வந்து தப்பு பண்ணுறவன் கொலை பண்ணுறவங்களாம் ஒரு ஹீரோயிக் மொமெண்ட்டாக பண்ணி அதை க்ளோரிஃபை பண்ணுறப்ப நீ என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை இருக்குது, நீ பண்ணுறது தப்புனா அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்ஸு நல்லா இருந்துச்சுண்ணா. ஆமாம், அந்த மொமெண்ட் இருக்குல்ல, ஒரு ஹீரோவாக வர்றப்ப அது மொமெண்ட்டாக வந்து அது வந்து ரைட்டாக ராங்குன்ற தாண்டி அது ஹீரோயிசம் மொமெண்ட்டாகவே மாறிடுது. அவன் தப்பு பண்ணால் பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட சைட்லேருந்து பேச மாட்டாங்க. பட் இதில் வந்து தப்பு பண்ணாலும் யார் அவன் ஹீரோவாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணானா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணுன்ற விஷயம் வந்து லைவாக நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. அதான் ட்ராக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஓகே இது காமெடி, சென்ட்ராயின் சார் டேனி சார்லாம் இருக்கிறப்ப இது காமெடியாக தான் இவங்களாம் ப்ளே பண்ண போகிறேன்றப்ப அதை தாண்டி வேறு ஒரு வேரியேஷன் வர்றப்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஒர்க் அவுட்டாக ஆகிருக்கு. ஏன்டா இவங்க போட்டாங்க அப்படின்றத பார்த்தாம இவங்களை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இவங்க காமெடியாகவே பார்த்துட்டு இந்த கேரக்டர் என்ன ப்ளே பண்ண போகுதுன்றது விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குண்ணே. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சுண்ணே. அதான் சொல்கிறேன்ல, நான் எல்லா இதுலையும் ரிவ்யூலையும் சொல்கிறது தான். ஃபஸ்ட் ஆஃப் நான் ஒன்று பண்ணிவிட்டு இதுதான் கிளைமேக்ஸாக இருக்குன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு இன்டர்வல் போயிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நான் இன்டர்வல் முடிச்சு உள்ளே வர்றப்பே அந்த விஷயத்தை பிரேக் பண்ணிட்டாங்க. ஐயோ இதுக்கப்புறம் கடை எதை நோக்கிட்டா போகுதுன்ற விஷயம் வந்து இருக்குது. நம்ம என்ன ஒரு விஷயம் ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ செகண்ட் ஹாஃபில் எனக்கு போனதே தெரியல. நம்ம என்ன விஷயம் ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அதை பிரேக் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. இல்லைண்ணா அது அவ்வளோ ஒர்க்கிங்காகவும் சரி மேக்கிங்காகவும் சரி யாருமே இது டெபியூட் டைரக்டர் பண்ண விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூவி பண்ணிட்டு வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸ்டோரியாகவும் சரி, கண்டென்ட்டாகவும் சரி, மேக்கிங்காகவும் சரி டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜேபி சார் தானே அந்த செகண்ட் ஹாஃபில் தான் அவரோட ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. பட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவரும் பாண்டியன் சாரும் வந்து அந்த ப்ளேவை ஹோல்டு பண்ணி அவங்களுக்கான விஷயம் நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருங்க. ஜேபி சார் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இல்லைண்ணா எனக்கு செகண்ட் ஹாஃப் டோட்டலாகவே நல்லா பிடிச்சிருந்துச்சுண்ணா. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா தான் இருந்துச்சு. பட்டு செகண்ட் ஹாஃப் வர்றப்ப அதான் சொல்கிறேன்ல, எனக்கு என்ன ஒரு விஷயம் வந்து இல்லையே இது நம்ம கிளைமேக்ஸில் டிசைட் பண்ண விஷயமாச்சேன்றப்ப டக்குன்னு நெக்ஸ்ட்ன்ற கியூரியாசிட்டி இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது எங்கள் டீமோட வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் டெக்னிக்கல் ஷோஸ் மட்டும் தான் பார்த்தோம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படின்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைமாக ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கலான்னு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் காசி டாக்கீஸ்க்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக இன்றைக்கி படம் பார்க்க வந்த ஒரு 2-3 பேர் பர்சனலாக பேசினா அவங்களே ஆல்ரெடி ராபரியில் மாட்டின சில விக்டிம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக ரியல் லைஃப்பில் நடந்திருக்கிறத அவர் ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ராபர் படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சோஷியல் மெசேஜான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை இந்த ஒரு நல்ல திரைப்படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகமாகிய உங்களுடைய பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தினுடைய டைரக்டர் பாண்டி சில வார்த்தைகள் கூற ஆசைப்படுகிறார். பாண்டி ஐயா. எல்லோரும் படம் மக்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் சார் படத்தோட கதை ஆசிரியர் ராபர் படம் இன்னைக்கு தேட்டரில் வந்திருக்கு. எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். கிரிப்பிங்கான படமாகவும் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமாகவும் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாக வர படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தேட்டரில் ஓடினா தான் நிறைய கண்டென்ட் ஓரியன்டான லோ பட்ஜெட் படங்கள் வரும். இல்லைனா அது ஓடிடிக்கு மட்டும் போயிடும். அதனால் தேட்டரில் இதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணியிருக்கோம், இனிமேலும் நம்ம அதை பண்ணுவோம். கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரும். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். பிகாஸ் இது வந்து ரியல் இன்சிடென்ட் நடந்த படம் தான் இது. ஸோ இது எனக்கே நடந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லா வீட்டுக்கும் போய் கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராபர் படம் பார்த்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ காசி டாக்கீஸில் வந்து டீமோடு போய் பார்த்தோம்.
இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக் ரைட்டர் ஆனந்தண்ணா, மெட்ரோ டைரக்டர் ஆனந்தண்ணா பண்ணியிருக்கிறாரு. டைரக்ஷன் வந்து பாண்டி ப்ரோ பண்ணியிருக்கிறாரு. இவர் என்னோட டேரக்டர். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ்கிட்ட. நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கூடயும் நான் பார்த்தேன். ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் தான் சொல்லணும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களாம் படம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? படம் 2 மணி நேரம் பயங்கர எங்கேஜாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்க வேண்டிய யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான். ஸோ அம்மா சென்டிமெண்ட்டையும் பயங்கரமாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். பயங்கரமாக அட் த எண்ட், அதாவது ஒரு பல நாள் திருடன் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிப்பான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. உங்கள் ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் வந்து பேராசையினால திரும்பி திரும்பி ஒன்று பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து அவனை ஒரு மாட்டிக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த அது எதற்கும் துணிந்தவன்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் இருந்த மாதிரி எனக்கு இங்கேயும் ஒரு பயங்கரமாக இருக்கும். இது வந்து இப்போ நடக்கிற விஷயம் தான். கேர்ள்ஸ் கூடயும் எல்லாமே இது வந்து உண்மையான விஷயம் தான். இந்த ஜென்ரேஷனில் நடக்கிற விஷயம் தான் இது போட்டிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து பயங்கர விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ராபரி, இன்னசென்ட் ராபரியாக இருந்தவர் செகண்ட் ஹாஃபில் கொடூரமான ஒரு ராபரியாக வந்து மாறினது. கதை தான் நல்லா இருந்தது. அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்தது. லேக் இல்லாமல். ஸோ ஒரு எல்லாரும் ஃபேமிலியோட ஆக்சுவலி பார்க்கணும். எல்லாரும் ஃபேமிலிக்கும் இது கனெக்ட் ஆகும் நல்லா இந்த படம். ஸோ எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ராபரி பற்றி தான் நல்லா இது பண்ணி நடக்கூடாதுன்றதை பற்றியே நல்லா அழகாக எடுத்திருக்காங்க. பிடிக்குது. ஐயோ, நான் வீட்டுக்கு தெரியும் ஊர்வலத்தில் நடக்குதுன்றதை காட்டுறாங்க. நல்லா இருக்கு. படம் ஓகேண்ணா. அது கேர்ள்ஸ் அவேராக இருக்கணும், அதை பற்றி தான் போட்டிருந்துச்சு. அவ்வளோதாண்ணா. லைட்டாக போர் அடிச்சிது. ஆனால் பார்க்கலாம். சொல்ல அந்த மெசேஜ் கரெக்டாக இருக்குது. பேராசெல்லாம் படக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே.